தமிழ்நாட்டோட நியூ பொலிட்டிக்கல் சாப்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவர்கள் இன்னைக்கு அவரோட பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. லேட்டராக இந்த பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேஜ் அட்டைன் பண்ணதுக்கு அப்புறமா பார்ட்டியாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வர எலெக்ஷன்ஸில் இவங்க கண்டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்றதையும் இவர் அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அண்ணாமலை அவர்கள் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை இந்த லைவ்ல 12 o'clock லைவ்ல சொன்ன போது இன்னும் சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் டென்யூர் பீரியட். நிறைய கட்சிகளில் இது இருக்கிறது கிடையாது. அதாவது என்னன்னா, ஒரு ஆள் வந்துட்டு ஒரு எம்பி போஸ்ட்டில் இருக்காங்களோ இல்லை எம்எல்ஏ போஸ்ட்டில் இல்லை ஏதோ ஒரு பதவியில் இருக்காங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் தான் அவங்க இருக்க முடியாதுல. அதுக்கடுத்து அடுத்தடுத்த ஆளுங்க அந்தந்த போஸ்ட்டுங்களுக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற அஷூரன்ஸை அண்ணாமலை அவர்கள் கொடுத்துருக்காரு. அதே போல் செகண்ட் திங், நிறைய பீப்புள் கேட்டுட்டு இருந்தது பாஜகவை ஒரு கொஷின் பண்ணுவாரான்னு. அதே போல் அண்ணாமலை அதுக்கும் ஆன்சர் சொல்லிட்டாரு. அதிமுக, திமுக, தாவேகா போன்ற எதிர்கட்சிகளை எப்படி பார்க்குறாரோ அதே போல தான் பாஜகவையும் பார்ப்பேன். ஏதாவது தப்பு செஞ்சால் அதை நான் வந்து கண்டிப்பேன், சுட்டி காட்டுவேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் வந்துட்டு நான் வீடியோ எடுக்கிற டைமில் வந்து 2,80,000 தாண்டி போயிட்டு இருந்துச்சு. இவர் லைவ் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி 16,000 ஆக்டிவ் மெம்பர்ஸில் இருந்தாங்க. இப்போ 2,80,000 தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ இது இன்னுமே ரைஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அண்ணாமலையோட இந்த மூவ் வந்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும். அவரோட அந்த வீதி லீடர்ஸ் ஆர்கனைசேஷன் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் வெப்சைட்டை கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள்.